இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நந்தினி, நான் பண்ணது என்ன நந்தினி இது? நந்தினி, அழாத நந்தினி. நீ எந்த தப்பும் பண்ணலமா? இல்ல அத்தை. அந்த துப்பாக்கி மட்டும் நம்ம கிட்ட இருந்திருந்தா கரிகாலனை எப்படியாவது காப்பாத்திருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு நீதான் தைரியம் சொல்லுவ. இப்ப நீயே அழுதுகிட்டு இருந்தா எப்படி நந்தினி? தப்பு பண்ணிட்டதா நீயா நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறதுனால நடந்தது எதுவும் மாறிடாது. நடக்க போறதும் மாற போறதில்ல. அத மாத்துறதுக்கு நாம தான் ஏதாவது முயற்சி பண்ணணும் நந்தினி. அப்பதான் ஏதாவது நல்லதா நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்காம நீயே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படி? அந்த சிட் ஃபண்ட் காரன கரிகாலன் தான் கொன்னுட்டதா கரிகாலனே நினைச்சான். ஆனா நீ அத நம்பாம கரிகால அவனை கொல்லணுங்கிறத கண்டுபிடிச்ச. அந்த துப்பாக்கியும் நீதான கண்டுபிடிச்ச. இப்ப வக்கீல் வரலன்னு அழற. வக்கீல் வரலன்னா என்னம்மா? துப்பாக்கி கிடைக்கலன்னா என்ன? என் புள்ளைய காப்பாத்த உன்னால முடியும். நான் உன்னை நம்புறேன். எப்பவுமே நல்லவங்கள அந்த ஆண்டவன் கைவிட மாட்டாமா. அவங்கள காப்பாத்த அந்த ஆண்டவன் ஒரு வழி காட்டுவான். ஆனா அந்த வழியை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். தேடுனா கரிகாலனை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் நந்தினி. யோசி நந்தினி, நல்லா யோசி. கரிகாலனை காப்பாத்த கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். வணக்கங்கய்யா. அவன் வரத பார்த்தா ஏதோ திட்டத்தோட வர மாதிரி இருக்கே. என்ன செய்ய போறா அவ? யாருமா நீ? நான் கரிகாலனோட வைஃப். நீங்க ஏதோ வக்கீல கூட்டிட்டு வர போறதா சொன்னாங்களே, வக்கீல் வந்துட்டாரா? அவர்கிட்ட ஆதாரம் இருக்காமே. அவரு வரல, ஆதாரமும் இல்ல. அப்புறம் எதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்றப்ப குறுக்க வந்து கத்துனீங்க? எங்க வக்கீல் வராததுனால ஏன் புருஷனுக்காக நான் வாதாடுறதுக்கு எனக்கு அனுமதி வேணும். நான் நினைச்ச மாதிரியே ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கா. இவ வாதாடி ஏதாவது குழப்பம் பண்ணிட்டா என்ன பண்றது? யுவர் ஆனர், திடீர்னு வந்து இவங்க வாதாட போறேன்னு சொல்றதுக்கெல்லாம் அனுமதிக்கவே கூடாது. ஏன் நான் வாதாட கூடாது? சுயமா வாதாட சட்டத்துல இடம் இருக்கு. அதுக்கு நீங்க முன்னாடியே அனுமதி வாங்கியிருக்கணும். கடைசி நேரத்துல வந்து வாதாடுறேன்னு சொல்றதையெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஆயிரம் குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதிய தண்டிக்க கூடாதுன்னு தான் நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது. அதனால நீதிபதி ஐயா நினைச்சா என்ன அனுமதிக்கலாம். உங்க புருஷன் மேல உள்ள குற்றச்சாட்டு தவறானதுன்னு உங்களால நிரூபிக்க முடியும்னா அவருக்காக நீங்க வாதாடலாம். அது எப்படி அனுமதிக்க முடியும்? குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் குற்றம் செய்யவில்லை என்று நிரூபிக்க கடைசி வரைக்கும் வாய்ப்பளிக்க வேண்டியது நீதிமன்றத்தோட கடமை. அதனால அவங்க அவர் கணவருக்காக வாதாடலாம். நந்தினி கரிகாலனுக்காக வாதாட போறாளா? ஆதாரம் இல்லாம இவ எப்படி வாதாடுவா? எப்படி ஜெயிப்பா? உண்மையும் நியாயமும் நம்ம பக்கம் தான் இருக்கு. அதனால கண்டிப்பா ஜெயிப்பா. நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன் கரிகாலா. நீ நிரபராதின்னு நான் நிச்சயமா நிரூபிப்பேன். சிட்ஃபண்ட் காரன கரிகாலன் சுட்டதா சொன்ன துப்பாக்கி கோர்ட்ல தான் இருக்கு. ஆமா, அந்த ஆதாரம் எங்க இருக்கு? இங்க இருக்கு யுவர் ஆனர். அந்த துப்பாக்கி தான் ஆதாரமே.
அந்த துப்பாக்கி எப்படி ஆதாரமா இருக்க முடியும்? அந்த துப்பாக்கியால தான் என் புருஷன் அந்த சிட்ஃபண்ட்காரரை சுட்டதா சொல்றீங்கல்ல? ஆமா, அந்த துப்பாக்கில நார்மலா எத்தனை குண்டு இருக்கும்? 6. ஒரு வாட்டி சுட்டதுக்கு அப்புறம் இது என்ன கேள்வி? 5 குண்டு இருக்கும். யுவர் ஆனர், அந்த துப்பாக்கில பாருங்க, 6 குண்டும் அப்படியே இருக்கும். அக்கா, என்னக்கா இது? இரு. ஆமா, 6 குண்டு அப்படியே தான் இருக்கு. யுவர் ஆனர், இந்த ஒரு ஆதாரத்தை வச்சே தெரிஞ்சிருக்கும் என் புருஷனும் என் மாமாவும் எந்த குற்றமும் செய்யாத நிரபராதிங்கன்னு. அவங்க 2 பேரையும் இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இரு வாதங்களையும் கேட்ட பிறகு சுந்தரம் கரிகாலன் மீது ஆதாரமில்லாமல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருப்பதும், கரிகாலனின் மனைவியின் வாதத்தின்படி திட்டமிட்டு அவர்கள் இருவர் மீதும் பழி சுமத்தப்பட்டிருப்பதும் ஊர்ஜிதமாகிறது. ஆகவே இவர்கள் இருவரையும் இந்த வழக்கிலிருந்து விடுவித்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை விசாரிக்குமாறு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அண்ணா, ரொம்ப சந்தோஷம் அண்ணா. இப்பதான் நிம்மதியா இருக்குப்பா. ரொம்ப நல்ல வேலை பண்ணாமா. எப்படியோ வெளியே வந்துட்டீங்கப்பா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுட்டமா. ரொம்ப சந்தோஷம். சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்ட. என் புருஷனையும் என் புள்ளையையும் வெளியில எடுத்துட்ட. உனக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும்.